எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடானு கோடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வும் வளத்துடன். இந்த செஷன் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிற நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டேக்அவே இருக்கும். இதற்காக இந்த செஷன் அட்டன் பண்ணோம். நாம் இங்கே ஒரு ப்ராடக்டை பற்றி டீட்டெயில் ஷேர் பண்ணுவோம். இதற்காக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. இதை சாப்பிட்டா அது சரியாக போகுதுங்க, இது சரியாக போகுதுங்க, எல்லாம் சரியாக போகுதுங்க, இது என்ன மாயாஜாலம், அப்படியே மிராக்கிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. இது எதனால வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யுது, நம்ம உடம்புக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை பற்றி புரியும். நமக்கு நம்முடைய அனுபவத்தில் தான் ஒரு சரியான விஷயம் கிடைக்கும், மற்றவங்க சொல்கிறதுல இல்லை. என்ன இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குது, உங்களுக்கு சாதகமாக உங்களை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற விதத்தில் இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்க போகிறோம். அதற்கு முன்னாடி எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு தானே ஆசைப்படுறோம். நம்ம கடைசி நாள் வரைக்கும் நாம் சொல்கிறது நம்ம உடம்பு கேட்குற மாதிரி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் தானே. இன்றைக்கி என்ன நடக்குதுங்க, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரம் அப்படின்னு விடுவோம். எல்லாம் நமக்கு அவசரமாக வேணும். பாபா படத்தில் வர மாதிரி இப்போ ராமசாமியாக தான் எல்லாருக்கும் இருக்கணும். அப்படி ஏதாவது இருக்கான்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. நாம் எல்லாத்துக்குமே ஒரு விலை கொடுக்கணும், ஒரு நேரம் கொடுக்கணும். அடுப்பில் கொண்டு போய் சாதம் வச்சா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சா ஒரு 15 நிமிஷத்தில் சாதம் ரெடி ஆகிடுது. குக்கர் சவுண்டு வந்தோடனே எடுத்துட முடியுமா? என்ன தான் குக்கராக இருந்தாலும் அது உழப்போடுறதுக்கு, அது ஆறி அந்த நீராவி அடங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன பானையில் வச்சு வெடிக்கிறத விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும். அந்த ஃபாஸ்ட் ஆகிறதுக்காக நம்ம கொடுக்குற வேலை என்னங்க, நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள். ஏன் அப்படின்னா கஞ்சியை வெடித்து அந்த மண்பானையிலையோ ஒரு பானையிலையோ சமைக்கும்போது அந்த கஞ்சியை வெடித்து செய்வாங்க. அந்த கஞ்சியை நீக்கினதுக்கப்புறம் அந்த அரிசியை சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த அவசர யுகத்தில் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்குது, மாறி மாறி போயிருக்கு. அப்போ என்ன செஞ்சால் பெட்டராக இருக்கும், அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு ஷார்ட்கட் இல்லை, ஆனால் சில விஷயங்களை பைபாஸ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. இங்கேருந்து எல்லாருமே இங்கே சவுத் இந்தியாவிலேருந்து இருக்கும். அதனால் கோயம்புத்தூர் டு சென்னை இல்லாமல் இங்கேருந்து பாம்பே டெல்லி எடுத்துப்போம். பாம்பே போகணும், எப்படியெல்லாம் போகலாம்? நடந்து போகலாம். முன்னாடி எப்படி தான் போனாங்க, மாட்டு வண்டியில் போகலாம், சைக்கிளில் போகலாம், குதிரையில் போகலாம், பைக்கில் போகலாம், காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். விருப்பப்பட்டு அப்படியே கடலோரமாக அப்படியே ஜாலியாக நீஞ்சிக்கிட்டு கூட போகலாம். போகணும்னு நினச்சா நிறையா பாதை இருக்குது. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் என்னங்க ஆசை, ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசை. ஏன்? ஒரு 2 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம். சென்னை டு மும்பை ஒரு 1.25 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம். எல்லாருக்குமே இந்த வேகமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். இன்றைக்கி நேரம் தான் பணம். நம்ம எவ்வளோக்கெவ்வளோ நேரத்தை காசாக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்முடைய செல்வ வளம் அப்படிங்கிறது அதை பொறுத்து இருக்குது. ஒவ்வொருத்தரோட வேல்யூ இருக்குது. சில பேருக்கு என்ன, ட்ரெயினில் போகிறது 24 மணி நேரத்தில் போகிறது அப்படிங்கிறது அஃபோர்டபுளாக இருக்கும். ஏன்னா அந்த ட்ரெயின்லேயே சில பேர் ஸ்லீப்பர் கிளாஸ் போவாங்க, ஏசியில் போவாங்க, தேர்ட் ஏசி போவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அஃபோர்டபுள், அவங்க நேரத்துக்காக ஒரு விலை மதிப்பிடுறாங்கல்ல. சில பேருக்கு ஒரு நாளோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். அந்த 24 மணி நேரம் இங்கேருந்து போகிறதுக்கு அதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்தில் போனால் மீதி இருக்கிற 21 மணி நேரத்துக்கான விலை அப்படின்ட்டு அவங்க அது கம்பேர் பண்ணும்போது ஒரு 7,000 8,000 கொடுத்து ஃப்ளைட்டில் போகிறது எனக்கு சீப்பு அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. அது மாதிரி ஆரோக்கியத்திற்கும் சில நேரத்தில் ஒரு குறுக்கு வழின்னு சொல்ல முடியாது, சுருக்கு வழி உண்டு. ஃபாஸ்டர் ரீச் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. எப்படி நாம் அந்த ஃபாஸ்ட்டாக நம்ம ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படின்ட்டு பார்ப்போம்.
எப்படிங்க முடியும் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, 20 வருடமாக 30 வருடமாக. இப்போ ஒரு லாஸ்ட் வீக் ஒரு நண்பரை பார்த்தேன், 36 வருடமாக எனக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படிங்கிறாரு. 60 வயது தான் அவர். 60 வயதுக்காரர் 36 வருஷமாக நான் டயபெட்டிக் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேங்கிறேங்க. அவர் அப்படியே சுருங்கி போயிருக்கார். அவரோட படித்த இன்னொரு நண்பர் அழைச்சிட்டு போகிறாரு, ஆனால் அவர் நல்ல திடகாத்திரமாக இருக்கார். இத்தனை நாள் ஒரு ஆங்கில மருத்துவத்தில் முடியாத ஒரு விஷயத்த நம்ம ப்ராடக்ட் அதே மாதிரி சில நபர்களுக்கெல்லாம் செஞ்சிட்ருக்கு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துட்ருக்கு. அது எதனால் இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாமும் நம்ம இன்றைக்கி செஷனில் பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனோட ஆரம்பிச்சுப்போம். என் பெயர் முனைவர் யோகநாதன். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும் 18 வருடங்களுக்கு மேலே ஆரோக்கியத்துறையிலும் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னோடய ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு மருத்துவ குடும்பம். அதனால் என்னோடய பேஷனேட் இதில் இருக்கிறதுனால ஐ மீன் நியூட்ரிஷன் சர்டிஃபைட் நியூட்ரிஷன் அட்வைசர், டானிக் ஹீலர், ரேக்கி ஹீலர், சக்ரா ஹீலர், ஹிப்னோதெரபிஸ்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரெயினர், ப்ளஸ் இதை தவிரவும் நிறையா ஆரோக்கியம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் டே பை டே கற்றுட்டுருக்கேன். முத்ராவாகட்டும், இஎஃப்டி ஆகட்டும், இதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமான துறையில் நிறையா விஷயங்கள் என்னை நான் மேம்படுத்தி கொண்டே இருக்கிறேன். அதில் வேகமாக மக்களுக்கு உதவுறதுக்காக ஒரு ப்ராடக்ட் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்க, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் இப்போ சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் விரைவாகவே நாம் இதை மட்டும் ட்ராவல் பண்ணுவோம். 10 தூண்கள். ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு என்னங்க, அதோட பில்லர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கரெக்டுங்களா? ஆயிரங்கால் மண்டபம்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த நாற்காலிக்கு 4 காலம் நல்லா இருந்ததுன்னா தான் ஆரோக்கியமாக அந்த சேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10 விஷயம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட் இந்த 10 விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த 10ம் சேர்ந்த ஒரு விஷயமா ஒன்று இருக்கும். அந்த ஒரு விஷயத்த எப்படி பண்ணினா நல்லாயிருக்கும், அந்த ஒரு விஷயம் கரெக்டாக இருந்ததுன்னா உடம்பு எப்படி ஆரோக்கியமாக இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஒரு விஷயத்த இந்த எலிக்சர் மிக்ஸ் எவ்வளவு அழகாக நமக்கு மேம்படுத்தி கொடுக்குதுங்கிறத பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். முதல் பில்லர், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்போ இந்த தண்ணியை நாம் எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு தண்ணிக்கு ஒரு நன்றியை சொல்லி தான் நாம் ஆரம்பிக்கணும். தண்ணீருக்கு வந்து ஒரு நன்றியோடு இருக்கணும். நம்ம உடம்புல 70% அந்த அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் மாங்க. இந்த உலகத்தில் என்னங்க, கிட்டத்தட்ட 70% நீரால் ஆனது. அப்போ நம்ம உடம்பும் அதே மாதிரி நீரால் ஆனது. இந்த தண்ணியை வந்து நாம் எப்படி குடிக்கணும்னு ஒரு முறை இருக்குது. உட்காந்துட்டு தான் எப்போதுமே தண்ணியை குடிக்கணும், நின்றுட்டு குடிக்கவே கூடாது. அதே மாதிரி மெதுவாக குடிக்கணும், அதாவது மென்று சாப்பிட்ற மாதிரி மெதுவாக குடிக்கணும். அடுத்தது என்னங்க, இதை குளிர்ந்த நீரை தவிர்க்கணும். நம்ம வெளி வெப்பநிலை எவ்வளவு இருக்கோ அது இல்லைன்னா அதை விட அதிகமான சூடான அந்த வெப்ப நீர் தான் நம்ம குடிக்கணும். சில்லு தண்ணி எப்போதுமே குடிக்கக்கூடாது. இது என்ன செய்யணும்னா, வயிற்றில் இந்த கொழுப்புகள் கரையாமல் அமிலங்களாக இருக்கிறதுக்கு அது காரணமாகிடுது. அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. நீங்கள் காலங்காலத்தால் கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களோட எக்ஸ்கிரியேஷன் சிஸ்டம் நல்லாயிருக்கும், ஜெரிமானத்தை தூண்டும், உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்கள் உடம்புல எவ்வளவு கிலோ இருக்கீங்களோ அத்தனை × 35 ml. இப்போ நீங்கள் 100 கிலோ இருக்கீங்கன்னா 3.5 லிட்டர் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜாக தண்ணி குடிக்கணும். இப்போ நம்ம முன்னாடி காலத்திலலாம் பார்த்திங்கன்னா மண்பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க, செப்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த குடிக்கிறதெல்லாம் செப்பு பாத்திரத்தில் தான் வச்சு தண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி வெட்டி வேர், துளசி, ஏலக்காய், இந்த பச்சை கற்பூரம், அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் தண்ணியில் போட்டு கொடுப்பாங்க. அது ஒரு வாசனையாகவும் இருக்கும். இப்போ ஸ்ட்ரக்சர்டு வாட்டர், நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணுங்கள், ஸ்ட்ரக்சர்டு வாட்டர். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மண் பானையில் ஒரு செப்பு பாத்திரமோ செப்பு தகடையோ போட்டு நீங்கள் தண்ணி அதில் வச்சு அருந்தும்போது அதில் ஹைட்ரஜனேட்டட் வாட்டராக மாறுது. அது உடம்புக்கு நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்கிறாங்க.
இங்கே இருக்கிற எல்லாருமே அதை விஷயத்தை ட்ரை பண்ணலாம். மண்பானை அப்படிங்கிறது கொஞ்சம் அஃபோர்டபுளான காஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். வீட்டில் ஏதாவது செப்பு பாத்திரமோ இல்லை பக்கத்தில் ஏதாவது பாத்திர கடையில் எங்கேயாவது ஒரு செப்பு தகடை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த செப்பு தகடை போட்டு அந்த செப்பு தகடை மட்டும் நீங்கள் டெய்லி வாஷ் பண்ணணும். அந்த அடி தண்ணியை விட்டுட்டு மேல் தண்ணியை மட்டும் குடிக்கணும். அதில் வந்து நீங்கள் வெட்டி வேறோ துளசியோ அதே மாதிரி ஏதாவது போட்டுட்டு அந்த தண்ணியை குடிக்கும்போது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். ரெண்டாவது, ஃபஸ்ட் வந்து நீரின்றி அமையாத உலகு. அடுத்தது நம்ம அன்னமய கோஷம், அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடால் தான் நம்ம உடம்பு வளர்ந்துருக்கு. பிறக்கும்போது ஒரு 3 கிலோ ஆவரேஜாக இருந்த நாம் ஒரு 60-70 கிலோவாக வளர்ந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்முடைய உணவு தான். அந்த உணவை எப்படி சாப்பிட்ணுன்னு இருக்குது, அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நன்றி செலுத்தி அதை உருவாக்கி நமக்கு முன்னாடி போட்டது நம்ம ஒய்ஃப் மட்டும் இல்லை, நம்ம பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கியிருப்போம், அதை கொண்டு வந்து ஒருத்தர் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் போட்டிருப்பாங்க, அதை விளைவிச்சவங்க ஒருத்தர் இருப்பாங்க, அதுக்கு விதை நெல்ல காலங்காலமாக நமக்காக பாதுகாத்து வந்தவங்க, இதே மாதிரி நிறையா பேர் அதோட உழைப்பு இருக்குது. அந்த நெல் ஒரு மணி உருவாகிறதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது, அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி உணவை நன்றாக மென்று சாப்பிட்ணும். எப்போதுமே வயிற்றில் கொஞ்சம் இடம் காலியாக விட்டுட்டு பண்ணும்போது அப்போ தான் அந்த அரவை மிஷின் சரியாக வேலை செய்யும். நீங்கள் ஃபுல்லோடு கொடுத்துட்டிங்கன்னா அரைக்க முடியாமல் அது முழுசாக பந்து மாதிரியே இருக்கும். அரைக்கிறதுக்கு காலி இடம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று வேணும். எவ்வளோக்குள்ள மென்று நீங்கள் தின்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. வாயில் போட்டு 32 முறை மென்றதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும். அது அந்த உமிழ்நீரோடு கலந்து போகும்போது தான் அந்த செரிமானம் பெட்டராக இருக்குது. அடுத்தது நைட்டு உணவு இன்றைக்கி நிறையா பேர் செய்கிறது வந்து 9 மணி 10 மணி 11 மணின்னு சாப்பிட்றாங்க. இன்னும் சில பேர் என்னென்னா மிட் நைட் பிரியாணின்னு நைட் 2 மணிக்கும் 1 மணிக்கும் இந்த இரவு வேலைக்கு போகிறவங்களும் சரி பகலில் வேலைக்கு போகிறவங்களும் சரி அதே மாதிரி மிட் நைட் மசாலா சாப்பிட்றது வந்து அதிகமாகிடுச்சு. நம்ம உடம்பில் ஜீரண மண்டலம் எப்போ வேலை செய்யும் அதிகமாக அப்படின்னா சூரியன் இருக்கும்போது தான். சூரியன் மறைந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே அதிகபட்சமாக நம்ம இரவு உணவுங்கிறத முடிச்சிடணும். மாலையில் எடுத்துட்டால் நல்லது. அதனால தான் முன்னாடி வந்து காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இரவு உணவுங்கிறது மாலையிலே சாப்பிட்டுட்டு அந்த கடுக்காயை வந்து மாலையில் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கல் போன்ற உடல் அமைப்பை பெறுவதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் எப்போ ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் அந்த பொழுது சாயறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருவாங்களாம். இன்றைக்கும் சில ஜெயின் சமூகத்தினர்லாம் பார்த்திங்கன்னா இரவு உணவு வந்து மாலை 5 மணிக்கெல்லாம் முடிச்சுருவாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். இரவு 7 மணிக்கு மேலே அப்படின்னா கப நேரம் ஆரம்பிக்குது. அதுக்கு மேலே உடம்பு குளிர்ச்சியாக ஆரம்பிச்சுன்னா அப்போ ஜீரண மண்டலம்ங்கிறது வேலை செய்யாது, செரிமானம்ங்கிறது கம்மியாக இருக்கும். அதனால் இரவு 7 மணிக்குள் உணவு உண்றதுங்கிறது பெட்டர். நம்ம உணவில் அறுசுவையும் இருக்கணும். ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கும். அதனால தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் சாப்பிடும்போது கூட சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கேப்பு, இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரம் கேப்பில் சாப்பிட சொல்கிறாங்க. இதில் இருக்கிற சுவை அதற்கும் மருத்துவ பண்புகள் உண்டு, சில பிராண சக்திகள் உண்டு. ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு மண்டலத்தை ஊக்குவிக்கும். இப்போ நம்ம லிவரை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு, லிவரோட செயலை மேம்படுத்துறதுக்கு புளிப்பு சுவை. அதனால தான் இந்த மசக்கையாக இருக்கிறவங்கலாம் புளிப்பு அதிகமாக சேர்த்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு லிவர் ஃபங்க்ஷன், 2 உயிரோட கழிவுகளை சுத்தம் பண்ணணும். அப்போ லிவர் ஃபங்க்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் அவங்க புளிப்பு, அப்போ புளிப்பாக மாங்காய் சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த ஒவ்வொன்று நம்ம உடம்பு கேட்கும். அப்போ இந்த அறுசுவையும் நம்ம உணவில் ரெகுலராகவே இருக்கணும். அது மாதிரி வண்ணங்களும், ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டு. இப்போ ஆடு மாடுக்கெல்லாம் நிறைய பெருசாக நோயெல்லாம் வரதில்லை, மனிதனுக்கு வர மாதிரி. 4448 வியாதியில் 4000 வியாதி மனிதனுக்கு, மீதி 448 தான் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும். காரணம் என்ன? விலங்குகளுக்கு அதிகமாக நோய் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் அந்த மேல் பகுதி, இந்த பழங்கள் காய்கறிகளோட மேல் பகுதியெல்லாம் கூடிய வரைக்கும் வெட்டி அவங்களுக்கு கொடுத்துட்றோம். அவங்க நல்லா மென்று சாப்பிட்றாங்க. வாழைப்பழ தோலில் அந்த கலர் காம்பவுண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் மருத்துவ குணம் உண்டு. மாம்பழத்தை சாப்பிடுன்னா மாம்பழத்தை உள்ளே இருக்கிற கதுப்பை மட்டும் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலை தூக்கி தான் போடுறோம். இந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் குணம் உண்டு. உதாரணத்துக்கு கரோட்டின் அப்படிங்கிறது கேரட்டில் இருக்கும். அது கண்ணுக்கு நல்லது, கண் பார்வைக்கு நல்லது.
சிவப்பு கலருங்கிறது இதயத்துக்கு நல்லது. இதே மாதிரி ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு இருக்குது. நம்ம உணவில் வானவில்லின் 7 வண்ணமும் உணவில் இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், பச்சை காய்கறிகள் நிறையா சாப்பிட்ணும். நாம் அதை தவிர்த்துடுறோம். எல்லாம் சமைத்த உணவுகள் தான், அதுவும் பொரித்த உணவுகளாக இருக்கும். அதில் அந்த கலருக்கான என்ஜைமே நமக்கு கிடைக்கிறதில்ல. 3வது அமைதி, ஓய்வு. இரவு 10 மணிக்குள்ளே தூங்கி காலையில் சீக்கிரமாக எடுத்துக்கணும். அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம். குறிப்பாக இந்த லிவர்னு ஒன்று இருக்குல்லங்க, உடம்புல ஓயாமல் வேலை செஞ்சிட்ருக்கோம். இருந்ததுனாலும் அது ரொம்ப சுறுசுறுப்பாக எப்போ வேலை செய்யணும், நைட்டு 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். அது ஒழுங்காக அதே மாதிரி சிறப்பாக வேலை செஞ்சால் தான் உங்கள் நாள் முழுக்க எனர்ஜியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் எழுந்திருப்பாங்க, லேட்டாக எழுந்திருப்பாங்க. 8 மணி நேரம் தான் தூங்கணுங்கிறாங்க டாக்டர். நான் 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறேன். எழுந்ததுக்கப்புறம் எனக்கு அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு 9 மணிக்கு எழுந்து சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த லிவர் ஃபங்க்ஷன் அந்த நேரத்தில் கரெக்டாக நடக்கணும்னா நீங்கள் 10 மணிக்கே தூங்கியிருக்கணும். அதுவும் படுத்த வாக்கில் தூங்கியிருந்தீங்க அப்படின்னா லிவரோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். உங்கள் உடம்புல இருக்கிற கழிவுகளும் சுத்தமாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அது மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், மொபைல் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, டிவியில் சீரியல் பார்க்குறது, வெப் சீரிஸ் பார்க்குறதுன்னு இந்த ப்ளூ ஸ்க்ரீன்லேயே நம்ம நேரத்தை ரொம்ப செலவழிக்கிறோம். இது உடம்புல மெலட்டோனின் அப்படிங்கிற தூங்குறதுக்கான ஹார்மோன் உருவாகிறது தடுக்கிறது. அதே மாதிரி குறைந்தபட்சம் 15 நிமிடம், காலையில் 15 நிமிடம், ஈவினிங் ஒரு 15 நிமிடம் செய்கிறதுங்கிறது பெட்டர். மூச்சு பயிற்சியும் தியானமும் உங்கள் உள்ளுக்குள்ளே கவனித்து நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யும்போது அதுவே தியானம் ஆகுது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இந்த ஆக்சிஜன் அந்த செயல்பாடுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் போகிற வேலை நல்லாயிருக்கும். மனசு அமைதியாக இருக்கும். நரம்பு மண்டலம் சீராகும். 4வது பில்லர், நம்ம உடம்புலேருந்து வெளியேறுது இல்லை, அதெல்லாம் அடக்கக்கூடாது. தும்மல் வந்ததுன்னு உடனே ஒரு கட்சி பச்சு பூத்திக்கிறது. சளி வந்ததுன்னா சிந்தாமல் அப்படின்னு உள்ளே இழுத்துக்கிறது. பாத்ரூம் வந்ததுன்னா பப்ளிக் டாய்லெட் இங்கெல்லாம் எங்கே போகிறது, நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு ஒரு 3 மணி நேரம் அடக்கி வைக்கிறது. கொட்டாவி விட்டால் எதுக்கு இருக்கிறவங்க தப்பாக நினச்சி போவான்ட்டு மூடி அப்படியே அடக்கிக்கிறது. கொட்டாவி வருது அப்படின்னா மூளைக்கு காற்று போதலப்பா, எனக்கு ஆக்சிஜன் போதல, கொஞ்சம் காற்றை நல்லா ஃபுல்லாக உள்ளே இழுன்னு சொல்கிற சிக்னல். அப்போ என்ன செய்யணும், நல்லா மூச்சை இழுத்து விட்டு கொஞ்சம் பண்ணிங்க அப்படின்னா அந்த கொட்டாவிங்கிறது சரியாயிடும். உடம்புக்கு ஆக்சிஜன் போல அப்படிங்கிறதுக்கான இது இந்த வேகோதேரணம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் சரியாக செய்யலைன்னா அது உள்ளுக்குள்ளே வச்சு என்ன நடக்கும், நிறையா பாதிப்புகளை கொடுக்கும். டாய்லெட் வந்ததுன்னா போயிடணும், பாத்ரூம் வருதா போயிடணும், தும்மல் வருதா தும்மிடுங்க, கொட்டாவி வருதா விட்டுருங்க. அது மாதிரி டர்புருன்னு சவுண்டு கேட்கணும்லாம் கவலைப்படாதீங்க. இன்னொரு ரகசியம் சொல்லித்தரேன். இந்த குசு போடுறாங்க அப்படின்னா எல்லோரும் மூக்கை பொத்திட்டு ஓடுவாங்க. அந்த குசு ஸ்மெல் இருக்குது பாருங்கள், அதில் உடம்புக்கு நல்லது செய்யும் விஷயங்கள் இருக்குது. இதுவும் ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. குசு அந்த வாயுவை சுவாசிப்பதனால் ஏற்படும் நன்மைகள் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்தது யாராவது குசு வர்றாங்கன்னா இருப்பா நான் வரேன், விட்டுறாத, நான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் காற்றெல்லாம் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அதில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம கெடுதல் அந்த நாற்றம்னு மட்டும் சொல்கிறோம், ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்ததுன்னா அடக்கியெல்லாம் வச்சுட்டு இருக்காதீங்க, வெளியில் தள்ளி விட்டுருங்க. அது மாதிரி ரீஜெனரேஷன் 5வது தூண், தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. உடம்பு சூட்டை குறைக்கிறது. நம்ம பஞ்சபூதத்தில் ஆகாயம் அதிகமாக சமன்படுத்துறதுக்கு அந்த எண்ணெய் தேய்த்தல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெப்பத்தை குறைக்கும், ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், தலைமுடி வளர்ச்சியெல்லாம் தூண்டி. நீங்கள் நிறையா பாருங்கள், முடி கொட்டுறது, சொட்டத்தலை அப்படிங்கிறது நிறையா பிரச்சனையை பார்க்குறோம். இது மாதிரி டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்காங்க, மனசை அமைதிப்படுத்தும். அது மாதிரி ஆயில் புல்லிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம வாயில் இருக்கிற கிருமிகள்லாம் மிக விரைவாக வெளியில் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் குறிப்பாக நல்லெண்ணெயை எடுத்து நீங்கள் வாய்க்கு புளிக்கும்போது அந்த சுவை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னால, அந்த சுவைக்கும் சில பிராண சக்திகள் இருக்குதுன்னு சொன்னால, காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஆயில் புல்லிங் பண்ணும்போது பல் மட்டும் பலமாக இருக்கிறது இல்லை, உங்கள் நச்சுக்கள், உங்கள் உடம்புல இருக்கிற நச்சுக்கள் வெளியேறது மட்டும் இல்லை, அதில் இருக்கிற அந்த கசப்பு சுவை, அதற்கான மருத்துவ பண்புகளும் இருக்குது. நல்ல ஸ்கின்னெல்லாம் க்ளோ ஆகிறத பார்ப்பீங்க ஆயில் புல்லிங்லாம் பண்ணால். அது மாதிரி வெறும் வயிற்றில் காலையில் தேங்காய் எண்ணெய் சில பேர் குடிக்கலாம். இந்த மென்சஸ் பீரியட்ஸ் சம்மந்தமான இஷ்யூலாம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு, சில பேருக்கு இந்த
தேங்காய் எண்ணெயை குடிக்கலாம். அதிக உதிரப்போக்கு இருந்ததுன்னா குடிக்கக்கூடாதுன்னா. அதே மாதிரி டீடாக்ஸ் ப்ராக்டிஸில் மூலிகை தேநீர் சாப்பிட்லாம். வாரத்திற்கு ஒரு முறை உண்ணாவிரதம் இருக்கலாம். அதுவும் எப்படின்னா, இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் 9 மணிக்கு தான் அடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு 16 மணி நேர உபவாசம், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்பில் கெட்ட செல்களை நல்ல செல்கள் உணவாக எடுத்துக்கொள்ளும் அந்த ஒரு விஷயம் நடக்கும். அப்போ அந்த புதுப்பித்தல் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக நடக்கும். இந்த 16 மணி நேரத்தை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 24 மணி நேரம் செய்கிற மாதிரி, மாதத்திற்கு ஒரு நாளோ 2 நாளோ 24 மணி நேரம் உபவாசம் வெறும் தண்ணீர் மட்டுமே குடித்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு உங்களை அப்படியே கொண்டாடும். ஏன், நீங்கள் சோறை போட்டு டிஃபனை போட்டு ஸ்நாக்ஸை போட்டு டீ காப்பி அப்பப்போ போட்டு அதுக்கு மேலே ஜூஸை கொடுத்து நடுப்புற ஒரு 4 ஸ்வீட்டை தள்ளி அந்த மாவு மிஷினை பாடுபடுத்திட்டு இருக்கீங்கல்ல, கொஞ்சம் அப்படி கேப் விட்டு பாருங்களேன், உடம்பு உங்களை அப்படியே கொண்டாடும். அதே மாதிரி நீங்கள் குளிக்கும்போது சுடுதண்ணியில் குளிக்கிறதுங்கிறது ஒரு வித பயன்களை கொடுக்கும். ஆனால் சுடுதண்ணியில் குளித்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் பச்சை தண்ணி குளிர்ந்த நீரில் குளித்து முடிக்கிறதுங்கிறது நல்லாயிருக்கும். சில சமயம் நீராவி குளியல்னாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி உடம்புலேருந்து வியர்வை வேகமாக வெளியில் வரத்துக்கான சில விஷயங்கள் செய்யலாம். இந்த டீடாக்ஸ் ப்ராசஸ்னு சில பேர்லாம் பண்ணுவாங்க, கழிவு நீக்க சிகிச்சைன்னு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாழை இலை குளியல் அப்படின்ட்டு ஒன்று. உச்சி வெயிலில் உங்களை வாழை இலையில் கட்டி போட்டுருவாங்க. அப்போ வியர்வை கொட்டும் பாருங்கள், அப்படியே ஆறு மாதிரி போகும். ஆனால் அது அத்தனையும் நச்சுக்கள். அந்த வியர்வை குளியல் வர மாதிரி அந்த வாழை இலை குளியல் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த நச்சுக்களும் வெளில வந்துடும். குக்கரில் போட்டு உங்களை வேக வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளவுக்களவு உடலுக்கு நல்லது. இதே மாதிரி நம்ம வியர்வை வரும்போது அதையும் வெளியில் போகிறதுக்கு விடணும். உடனே ஃபேன் கடியில் உட்காருது, ஏசியை போட்டுட்டு உட்காருது. இன்றைக்கி ஏசிக்குள்ளே உட்கார்ற கலாச்சாரம் ஆகிடுச்சு. 6வது பில்லர் வெள்ளை விஷயங்கள். இது ரஜினிகாந்த்லேருந்து எல்லாரும் சொல்லியாச்சு, இந்த வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே உடம்புக்கு கெடுதல்ப்பா அப்படின்ட்டு. நாம் அரிசி கூட என்ன நல்லா பலன்னு பாலிஷ்டாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் ரவா, மைதா, சர்க்கரை எல்லாமே கெமிக்கல் போட்டு அதை வெள்ளைப்படுத்துகிறாங்க. அப்போ அது நிறையா நமக்கு பிரச்சனைகள் உண்டாக்குது. நாம் உப்பு எடுத்துக்கிறதா இருந்தால் கூட கல் உப்போ இல்லை இந்து உப்பு தான் எடுத்துக்கணும். கோழி அப்படிங்கிறது நாட்டுக்கோழி தான் சாப்பிடணும். இந்த ஒயிட்லக்கான் அப்படிங்கிற அந்த கோழி கூட நிறையா பிரச்சனைகள் கொடுக்குது. அந்த ஹார்மோன், செயற்கை ஹார்மோன்களை அதுக்கு செலுத்தி வேகமாக வளர்கிறதுக்கு அதை வேகமாக வளர வைக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது, இன்றைக்கி அதை சாப்பிட்ற பெண் குழந்தைங்கள்லாம் வேகமாக வளர்ந்து ஒரு 8 வயசு 10 வயசுல எல்லாமே பூ பெய்த ஆரம்பிச்சிடுறாங்க. காரணம் இதே மாதிரி இந்த வெள்ளை உணவுகள் தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இதற்கு பதிலாக மாற்று என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்முடைய சிறுதானியங்களை மேக்சிமம் உணவில் சேர்த்துக்கலாம். அது என்னங்க, இந்த வெள்ளை கலரில் வராது, சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அவ்வளவு சத்து நிறைந்ததாக தான் இருக்குது. அடுத்தது பில்லர் 7, 7வது தூண். இன்றைக்கி நிறைய பேருக்கு ரொம்ப பெருமை, இவர் ரொம்ப கோபக்காரர்ப்பா அப்படின்னு சொன்னான். கோபம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்காக மற்றவங்கள தண்டிக்கிறதா நினச்சிக்கிட்டு, மற்றவங்க மேலே கோபப்படுறோன்னு நினச்சிக்கிட்டு தனக்குத்தானே வைத்துக்கொள்ளும் கொல்லி விஷம். நீங்கள் கோபப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எல்லாத்தையும் உங்கள் செல்களை அந்த அளவு பாதிக்குது. அதனால் உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல்டாக இருக்கணும். மகிழ்ச்சியை அதிகமாக செய்யுங்க. சோகத்தையும் மகிழ்ச்சியும் மற்றவங்களோட பகிர்ந்துக்கும் போது சொல்லுவாங்க, சோகம் பாதியாகும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்கள் கவலைகளை குறைத்து மகிழ்ச்சியை அதிகப்படுத்துங்க. அதுக்கு நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எவ்வளோக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்களோ அது உணர்வுபூர்வமாக தேங்க்ஸ் சொல்லுங்கள், உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அன்பாருங்க, அடிக்கடி ஸ்மைல் பண்ணுங்கள், கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கவலைகள்லேருந்து வெளில வாங்க. இதெல்லாம் உங்கள் எமோஷனல் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது எக்ஸசைஸ். நம்ம உடம்புல ரத்த ஓட்டம்ங்கிறது நடந்துருங்க. நீங்கள் முடிச்சுட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாலும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இதயத்தை ஸ்டாப் அப்படின்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. மூச்சை கூட நீங்கள் நிறுத்தி வைக்கலாம், ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். மூச்சை கொஞ்சம் நில்லு அப்படின்னு உள்கும்பகம் வெளிக்கும்பகம்லாம் இருக்குது, அதாவது எம்டியாக இருக்கிறதுல அதே மாதிரி நிறுத்தி வைக்க முடியும்.
இதயத்தை நிறுத்தி வைக்க முடியாது. அது மாட்டுங்க லப்டப்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓயாமல் ஒரு நிமிஷத்தில் 5 லிட்டர் ரத்தம் அவங்க உடம்புல இருக்கிற அத்தனை ரத்தத்தையும் ஒரு சைக்கிள் உடம்பு முழுக்க சுற்றி திருப்பி கொண்டு வந்து வச்சிடும். ஆனால் நம்ம உடம்புல வேறு சில விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த ஹார்மோன்ஸ்கள்லாம் பயணம் செய்யறதுக்கு சில பேசேஜ் இருக்குது. நிணநீர் அப்படின்ட்டு லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்ஸ்லாம் மூவ் பண்ணோம் அப்படின்னா உங்கள் உடம்பு நிறையா அசையணும். உட்காந்த இடத்துல சுவிட்சு போட்டால் வேலை நடக்கும்ல, அது மட்டும் செஞ்சால் போதுன்னு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ சில எக்ஸசைஸ், யோகாசனங்கள் இல்லை நடைப்பயிற்சிகள் இதே மாதிரி செய்யும். ரத்த ஓட்டமும் மேம்படும், உங்கள் ஜாயின்ஸோட ஹெல்த்தும் அதிகரிக்கும், நிணநீர் ஓட்ட மண்டலமும் மேம்படும், உள்ளே இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா ட்ராவல் ஆகும். 9வது பில்லர் நச்சு நீக்கம். இயற்கையாகவே நச்சு நீக்கம். உங்கள் லிவர், கிட்னி, இந்த வியர்வை சுரப்பிகள்லாம் உடம்புலேருந்து நிறையா கழிவுகளை அகற்றுது. அதில் ரொம்ப முதன்மையானது கல்லீரல். அது 500க்கும் மேற்பட்ட செயல்பாடுகளை செய்கிறது. என்சைம் உருவாக்குறதுலேருந்து, கழிவுகளை வெளியேற்றுறதுலேருந்து. கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம்ல, இந்த கொலஸ்ட்ரால் நீங்கள் சாப்பிட்றதுல வரதில்லை, பாதி வந்து லிவர்லேருந்து தான் வருது. இந்த கழிவு நீக்கம்ங்கிறது சரியாக நடக்காமல் இருந்தது அப்படின்னா அந்த லிவர் என்ன செய்யும், வெளியேற்ற முடியாததெல்லாம் ட்ரைகிளிசரைடுன்னு மாற்றிடும். உங்களோட உடம்புக்கு பாதிக்கக்கூடிய சில கொழுப்புகளாக கூட மாற்றிடும். அப்போ என்ன செய்யணும், அந்த தூங்குகிற விஷயத்தெல்லாம் கரெக்டாக செய்யணும். நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தா தான் சிறுநீர் போகும். பஸ்லலாம் போனோம், அடிக்கடி ஒன் பாத்ரூம் வருது அப்படின்னு சில பேர் தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க. அதே மாதிரி இருக்கும்போது ஸ்டோன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நுரையீரல்கள்லாம் சுத்தமாக வச்சுக்கணும். இந்த தம் அடிக்கிறது, நிறைய புகை இருக்கிற இடத்துல இருக்கிறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். தோலை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். நல்ல ஒரு க்ளீனான சோப்பு, கண்ட சோப்பையும் போடாமல் pH லெவலில் பாதிக்காத, தோலுக்குன்னு சில ஈரப்பதத்தை மெயின்டைன்ஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குது. அது மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான சோப்பாக இப்போல்லாம் வந்து வீட்டிலேயே நிறைய பேர் தேங்காய் சோப்பெல்லாம் ரெடி பண்ணி தராங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அது மாதிரி நல்ல குவாலிட்டியான சோப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம். நாம் கழிவு நீக்கம் அப்படின்னு நினைக்கிறது என்னங்க, குடலில் இருக்கிற கழிவு தான். காலையில் டாய்லெட் ஃப்ரீயாக போச்சுன்னா கழிவெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை, அதுவும் ஒரு பார்ட், அவ்வளோதான். நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் போகும்போது அதுவும் ஒரு பார்ட்டு. நாம் உண்ணும் உணவில் இருக்கிற கழிவுகள் மலக்குடல் வழியாக போகுது. குடிக்கும் நீரில் இருக்கிற கழிவுகள் அது தேவையான சத்துக்கள்லாம் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிறத சிறுநீர் வழியாக வெளியேற்றுது, வியர்வை வழியாக வெளியேற்றுது. சுவாசிக்கிற காற்றுல இருக்கிற பிராண சக்தியை எடுத்துக்கிட்டு அந்த அபானன், அந்த கார்பன் டை ஆக்சைடெல்லாம் மூக்கு வழியாக வெளியேற்றுது. இதே மாதிரி உடம்புல உள்ள ஒன்று போகும், அதுக்கு தேவையானது போக மீதி எல்லாம் கழிவுகளாக வெளியேறிட்டு. இந்த விஷயம் கரெக்டாக நடக்கணும். இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் நிறையா ரெகுலராக எடுக்கணும். 10வது பில்லர். இந்த 10வது பில்லர் மைட்டோகாண்ட்ரியா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு. இந்த 10வது பில்லருக்கு தான் இந்த 9 பில்லருமே வேலை செய்யுது. அந்த ஆணி வேர்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மரத்துக்கு ஆணி வேர்னு, அந்த ஆணி வேர் தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா. இந்த ஆணி வேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதுக்கு முன்னாடி சொன்ன 9 சல்லிவேர். சல்லிவேர், ஆணி வேர்னாலும் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதே மாதிரி இந்த ஆணி வேர் நல்லா இருக்கணும்னா அந்த 9 விஷயங்களும் சரியாக நடக்கணும். இந்த மைட்டோகாண்ட்ரியா ஆரோக்கியமாக இருந்ததுன்னா என்ன நடக்குங்க, உங்களோட உடம்பில் ஆற்றல் உற்பத்தி நல்லாயிருக்கும், மெட்டபாலிசம் பெட்டராக இருக்கும், செல்கள் வந்து நல்லா செயல்படும். இதே மைட்டோகாண்ட்ரியா ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கும், அடிக்கடி நோய்வாய்ப்படுவீங்க. இதெல்லாம் நடக்கும். மைட்டோகாண்ட்ரியல் எனர்ஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், நிறையா சூரிய ஒளியில் இருக்கணும். இன்றைக்கி நிறையா நம்ம லைட் வெளிச்சத்தில் தான் இருக்கும். பகலில் கூட என்னங்க, வீட்டுக்குள்ளே எல்லா ஸ்க்ரீனையும் போட்டுட்டு இந்த டியூப்லைட் வெளிச்சத்தில் இருக்கும். 50,000 லூமெனுக்கு மேலே இருக்கிற வெளியில் இருக்கிற வெளிச்சத்தில் இருக்கிறது தான் நம்ம உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி குளிர்ந்த நீர் குளியல். எப்போதுமே காலையில் நம்ம குளியல் அப்படின்னாலே உடலை குளிர்வித்தல்னு தான் பேர். ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறோம், வெந்நீரை விட்டுட்டு குளிக்கிறோம். நம்ம ஊர்லலாம் எப்போ தெரியுமா குளிப்பாங்க, இந்த தீபாவளி அன்றைக்கி கங்கா ஸ்நானம்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் மட்டும்தான் வெந்நீரில் குளிப்பாங்க. மற்ற நாள்லாம் பச்சை தண்ணியில் குளிக்கிறது தான். அதுவும் குறிப்பாக இந்த ஐயப்ப பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா 48 நாள் விரதம் இருப்பாங்க.
காலையிலும் இரவிலும் அவங்க வந்து குளிர்ந்த நீரில் தான் குளிக்கணும், வெந்நீர்லாம் குளிக்க மாட்டாங்க. வெறுங்காலில் தான் நடக்கணும், மலை ஏறணும். மழை பெஞ்சதுன்னா கொடை பிடிக்கக்கூடாது. இதே மாதிரி சில கட்டுப்பாடுகள், பிரம்மச்சரியம், இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக அந்த 48 நாள் விரதம் இருந்து அந்த சில செயல்முறைகள்லாம் செய்கிறாங்கல்ல, அதில் அவங்க உடம்பும் மனசும் இந்த சோலும், அதாவது ஆன்மாவும் அவ்வளவு பலமாயிடும். சபரிமலைக்கு போகும்போது ஐயோ இந்த ட்ரிப் கூட்டம்ப்பா, போயிட்டு வந்து அடுத்த ட்ரிப்பெல்லாம் போகக்கூடாதுப்பா அப்படிம்பாங்க. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா ஆளாக மாலை போடுறதுக்கு போய் நிற்கிறது அவங்களா தான் இருக்கும். அப்போ இதே மாதிரி சில விஷயங்கள் செய்யும்போது உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியம் வந்துடுது. அதில் இந்த குளிர்நீரில் குளிக்கிறது, அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான விட்டமின் சி ரிச் ஃபுட்டு நிறையா எடுக்கணும். மூச்சு விடுறதை எப்போதுமே நிறைய பேர் கவனிக்கிறேன், நிறையா பயிற்சிகளில் சொல்லித்தரேன். மார்பு கூடு வெளியில் வர மாதிரி மூச்சு விடக்கூடாது. நம்ம உதர விதானம், அதாவது டயஃப்ரம் கீழே இறங்கி நம்ம வயிறு வெளில வர மாதிரி மூச்சு விடுறது தான் சரியான முறை. குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கும்போது அந்த வயிறு மட்டும் மேலே ஏறி இறங்கும், வயிறு மட்டும் மூச்சு உள்ளே வரும்போது மேலே ஏறும், வெளியில் போகும்போது கீழே இறங்கும். அதே மாதிரி தான் நம்ம எல்லோரும் மூச்சும் இருக்கணும். இயற்கையாக குழந்தைக்கு யாரும் சொல்லித்தரதில்லை. மூச்சு தம் பிடிப்பா, மார்பு அப்படி பெருசாக வரணும்ப்பா. எப்போங்க இந்த போலீஸ் ட்ரைனிங்க்கு போலீஸில் அளவு எடுப்பாங்கள்ல, அப்போ மார்பு குட்டை விரிச்சு காமிப்பாங்கள்ல, அதே மாதிரி எல்லோரும் மூச்சு விடும்போதும் அப்படி செய்கிறாங்க. அதே மாதிரி செய்யக்கூடாது. ஆழ்ந்த மூச்சு அப்படிங்கிறது நம்ம டயஃப்ரம் உதர விதானம் கீழே இறங்கி நம்ம வயிறு வெளியில் வரணும். அப்படி பண்ணும்போது தான் நல்ல மூச்சாக இருக்கும். அந்த மூச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் சேர்ந்து செய்யும்போது நம்ம மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்க, இந்த மைட்டோகாண்ட்ரியான்னா என்ன, அதில் ஏன் இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிறது நம்ம உடம்புங்கிறது செல்களால் ஆனது. அது எல்லாருக்கும் தெரியும் தானே. நம்ம பில்டிங் என்ன சொல்கிறோம், கட்டடம் கட்டும்போது ஒரு கருங்கல், செங்கல், சின்ன சின்ன ஜல்லிக்கல் அப்படின்னு போட்டு 90% வந்து கற்களாக இருக்கும். அதில் ஒரு 10% வந்து சிமெண்ட்டு, மேலே பெயிண்ட்டு, கொஞ்சம் இரும்பு கம்பி வச்சு ஜன்னல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி இதுவும் இந்த செல்கள் அப்படின்னா இந்த தண்ணீர், அதே மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் தண்ணீர், கொழுப்பு, இதெல்லாமும் செல்லோட ஒரு பார்ட்டாக இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க செல்களாலேயே ஆனது தான் நம்ம உடம்பு. நம்ம உடம்பு வெளிலேருந்து பார்க்கும்போது உருவமாக இருக்கும். தோல், கண், உள்ளுக்குள்ளே இதயம், கல்லீரல், மண்ணீரல், வயிறு, குடல் அப்படிங்கிறதெல்லாம் உறுப்புகள் இருக்கும். அந்த உறுப்புகள்லாம் வெவ்வேறு திசுக்களால் ஆனது. அந்த திசுக்கள் எல்லாம் எதால் ஆனதுன்னா இந்த செல்களால் ஆனது. இப்போ இந்த செல்கள் சரியாக இருந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த செல்களை நாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தனியாக டாக்டர், காதுக்கு தனியாக டாக்டர், இதயத்துக்கு தனியாக டாக்டர், கிட்னிக்கு தனியாக டாக்டர்னு தேவையில்லை. ஏன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா செல்களையுமே குறிவைத்து நாம் சரி பண்ணுற ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்துக்கான ரூட் காஸ் என்னவோ அடிமடியிலே கை வச்சு சரி பண்ணுறதுன்னு அர்த்தமாகிடுதுங்க. இப்போ மைட்டோகாண்ட்ரியாங்கிறது நம்ம செல்லில் இருக்கிற ஒரு பவர் ஹவுஸ்னு சொல்லலாம். இது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற குளுக்கோஸையும் காற்றையும் எடுத்து, ஆக்சிஜனையும் எடுத்து ஏடிபி அப்படிங்கிற ஆற்றலாக உற்பத்தி பண்ணுதுங்க. இதோட சுவர் பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் ஒரு சுவரும் உள்பக்கம் ஒரு சுவருமா 2 சுவரில் இருக்கிற ஒரு டிஎன்ஏ எல்லாம் இதில் இருக்கிற ஒரு அமைப்பாக இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னா, ரயில் ஓடணும்னு என்ன வேணுங்க, என்ஜின் இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ இதை 2 விதமாக சொல்லலாம். இப்போ 5000 சில ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்கும், சிலதில் 2000 mAh பேட்டரி இருக்கும், சிலதில் வந்து 6500 mAh பேட்டரின்னு இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான mAh இருக்கிற பேட்டரி இருக்கும். சில உங்கள் பவர் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 20000 mAh பேட்டரி இருக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒரு பவர் ஹவுஸ் இது கொடுக்கறது, ஒரு செல்லில் எத்தனை மைட்டோகாண்ட்ரியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட திறன் இருக்கும். சில இடத்துலலாம் நிறையா பவர் தேவைப்படும். சில இடத்துல ட்ரெயினில் போகும்போது டபுள் என்ஜின் போட்டு ஓட்டுவாங்க. மலை ஏறுற மாதிரி இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 என்ஜின் இருக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி நம்முடைய இதயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் 5000 மைட்டோகாண்ட்ரியா கிட்ட இருக்கும்.
சில இதில் 100-200 இருக்கும், சில இடத்துல 5000 இருக்கும். நம்ம மூளை பகுதியிலையும் இதயத்துலையும் பார்த்தீங்கன்னா அது எப்போதுமே வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ரொம்ப துடிப்போடு ஆக்டிவாக இருக்கணும். அதனால் அந்த செல்கள்லாம் 5000 மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அந்த அளவுக்கு இது பவர் கொடுக்கறது. இது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறத உற்பத்தி பண்ணும். இதுதான் ஒரு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் அந்த பெட்ரோல் வந்து காற்றோடு கலந்து உங்கள் என்ஜினில் போய் வெடித்து எரிஞ்சு ஒரு எனர்ஜியை கொடுக்குதுல்ல, அதே மாதிரி இது எனர்ஜியாக கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம உடல் எடை எவ்வளோ இருக்கும், கிட்டத்தட்ட அதே அளவு எடை உள்ள ஏடிபி ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு. இந்த மைட்டோகாண்ட்ரியோட ஃபஸ்ட்டு வந்து ஆற்றல் உற்பத்தி, ரெண்டாவது வந்து இந்த செல் உருவாகிறதும் செல் இறக்கிறதும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கும். மைட்டோகாண்ட்ரியா நல்லா இருந்தது அப்படின்னா செல் இறக்கும் தன்மை கம்மியாகும், அது கட்டுப்பாடில் இருக்கும். மூன்றாவது கால்சியம் சமநிலையை மேனேஜ் பண்ணும். நம்ம உடம்புல பிஹெச் பேலன்ஸ்டாக இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட அளவு பிஹெச்சில் இருக்கணும். இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது அந்த கால்சியம் சமநிலைப்படுத்துறதை சப்போர்ட் பண்ணும். இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம பாடியில் அசிட்டிக்காக இருந்ததுன்னா அந்த கால்சியத்தை எல்லாம் எடுத்து இந்தாப்பா கொஞ்சம் சமன்படுத்துகிற உடம்பு எடுத்து சமன்படுத்திகிட்டு இருக்கும். அந்த கால்சியம் சமநிலையை மேம்படுத்தி கொடுக்கும். சமிக்ஞைகள் ஒவ்வொரு செல்லுக்கும் நடுப்புற நடக்கிற அந்த டிரான்சாக்ஷன், அப்பா நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசிப்பான்ல பக்கத்து வீட்டில், அதே மாதிரி நம்ம உடம்புல செல்லுக்கு செல்லு கொஞ்சம் கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கும். அந்த கம்யூனிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல மெட்டபாலிசம் அப்படின்னு வளர்சிதை மாற்றம்னு ஒன்று நடந்துகிட்ருக்கும். நாம் தூங்கிட்டு இருந்தாலும் சில வேலை உள்ளே நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள், அது நடக்கணும் அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா ஒழுங்காக வேலை செய்யணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற கொழுப்புகள், புரதங்கள், கார்போஹைட்ரேட் அதாவது குளுக்கோஸ் சக்தின்னு சொல்கிறோம்ல, மாவுச்சத்து, இது எல்லாம் சரியாக யூட்டிலைஸ் ஆகணும் உடம்பால். அதுக்கெல்லாம் இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி நீங்கள் வெளியில் கொட்டும் பனியில் போனாலும், கொட்டும் மழையில் போனாலும், இமயமலைக்கு போனாலும் உங்கள் உடம்போட ஹீட் அப்படிங்கிறது அந்த 98.4 அப்படின்னு அந்த தெர்மாமீட்டரில் வச்சா நார்மலாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி நல்லா கொளுத்துற பாலைவனத்தில் போனாலும் உங்கள் பாடி வந்து அதே ஹீட்டில் தான் இருக்கும். இந்த வெப்பத்தை உற்பத்தி பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்த இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் செய்யுது. நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னா என்ன செய்வாங்க, உடம்பு தொட்டு பார்ப்பாங்க, சூடு இருக்கா, சூடு இல்லை சில்லுன்னு இருக்குன்னா என்னங்க, டிக்கெட் வாங்கிட்டாரு அப்படிம்பாங்கல்ல. அப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் உடம்புல இந்த வெப்பத்தை உருவாக்குற விஷயத்தையே செஞ்சிட்ருக்கு. அது மாதிரி உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு செல்லும் உன்னோட எலக்ட்ரான் சரியாக சுற்றிட்டு இருக்கா, நியூட்ரான்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்குவோம். ஒரு எலக்ட்ரான் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா இது நைஸாக என்ன செய்யணும்னா பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரானை எடுத்து தான் வச்சுக்கும் செல்லு. அதே மாதிரி இல்லாமல் இந்த செல்களுக்குள்ளே இருக்கிற சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக நடக்கிறதுக்கும் இதுதான் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியோட அடுத்தது ஹார்மோன்கள் உருவாகிறதுக்கும், ஸ்டீராய்ட்ஸ் உள்ளுக்குள்ளே உருவாகிறதுக்கும் அந்த உற்பத்தி மையமாக இருக்கிற இடமே மைட்டோகாண்ட்ரியா தான். செல் 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். இந்த செல் புதுசாக உருவாகுது இல்லை, இந்த செல் பிரிந்து உருவாகிறது. ஒரு செல் பிரிந்து 2 செல்லாக உருவாகிறது, அந்த 2 செல்லும் பிரிந்து 4 செல்லாக உருவாகிறது அப்படிங்கிற அந்த சுழற்சி இருக்குல்ல, இதெல்லாம் கண்ட்ரோல்டாக கரெக்டாக நடக்கிறதுக்கு மைட்டோகாண்ட்ரியா நல்லா இருந்தால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி உடம்பில் இந்த க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது, இந்த சிந்தசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அம்மோனியான்னு ஒரு உருவாகும், நச்சுத்தன்மை உடம்புக்குள்ளேயே ஒரு நச்சு உருவாகும். அதெல்லாம் நீக்கணும் அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா நல்லா இருக்கணும். இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் வீட்டில் பழைய ஊரில் இருக்கிற வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா வெந்நீர் போடுறதுக்குன்னு தனியாக ஒரு அடப்பு வச்சுருப்பாங்க. அதில் அங்கே இருக்கிற சுள்ளி குச்சி எல்லாத்தையும் வச்சு எரிப்பாங்க, வீட்டு வாசல்லையோ கொல்லையிலையோ வச்சு எரிப்பாங்க. வெந்நீர்லாம் போட்டு எல்லோரும் குளித்து முடித்த உடனே அந்த மறுநாள் போய் அப்படியே கொளுத்த மாட்டாங்க, திருப்பியும் அதுக்குள்ளே இருக்கிற சாம்பல் கறி எல்லாத்தையும் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டான் திருப்பியும் அந்த கட்டையை கொண்டு வந்து வைப்பாங்க. அதே மாதிரி அந்த செல்லில் இந்த வளர்சிதை மாற்றம், இந்த ஏடிபி ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்
கொஞ்சம் ரெசிடியூவல்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் எப்போதுமே தேவைப்படும். அந்த சப்போர்ட்டு இருந்ததுன்னா தான் அந்த மைட்டோகாண்ட்ரியா நல்லாயிருக்கும். அதே மாதிரி மருந்துகளும் உடம்புல போய் வேலை செய்யும்போது அது உடம்புக்கு தேவையில்லாத, ஏன்னா இப்போ எல்லா மருந்து என்னங்க சிந்தட்டிக் தான். உடம்பு எது எடுத்துக்கும், தாவர உணவு எடுத்துக்கும், மிருக உணவை கூட எடுத்துக்கும். அதாவது உயிருள்ள ஒரு பொருள்லேருந்து வந்ததை எடுத்துக்கும். மாத்திரைகள்லாம் என்னங்க உயிரற்ற பொருட்கள்லேருந்து தயாரிக்கிறது. நீங்கள் மண் எடுத்து தின்னா எப்படியோ அதே மாதிரி தான். இப்போ என்ன செய்கிறாங்க, மண் இந்த பெட்ரோலியம் கெமிக்கல்னு சொல்கிறாங்கல்ல, அதுலேருந்து வர பை ப்ராடக்ட் வேஸ்ட்டு, அதுலேருந்து எடுத்தால் பாதி மாத்திரை மருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் குழந்தைக்கு போட்டு போடுறதுக்கு தனியாக ஒரு கம்பெனியில் அந்த குழந்தைக்கான பவுடர் தயாரிக்கிறதுல முன்னணி நிறுவனம் என்ன செய்வாங்கன்னா, இந்த சேலம் பகுதியில் சாகோ உற்பத்தியாளர்கள்ட்டேருந்து மொத்தமாக பெரிய அளவில் வாங்குவாங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த இயற்கையான கிடைக்கக்கூடிய அந்த கிழங்கு மாவுலேருந்து தான் அவங்க குழந்தைக்கான பவுடர் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய மாத்திரைகளும் அந்த மாவுலேருந்து தான் எடுத்து தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. செயற்கையாக மாவை உருவாக்குறாங்க. அந்த செயற்கையான பவுடரில் தான் குழந்தைங்களுக்கு நீங்கள் அந்த வெள்ளை அடித்து விடுறீங்க. அப்போ அவ்வளோ கெடுதலான விஷயங்கள் தான். அந்த குழந்தைகளுக்கு அந்த ஸ்கின்னில் இருக்கிற போர்ஸில் போய் அந்த கெமிக்கல்லாம் போனால் என்ன ஆகும், குழந்தைகளுக்கான பவுட்ரு அப்படின்னு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி போட்டுருவாங்க. ஆனால் அதில் இருக்கிறதும் சிந்தட்டிக்ஸ் தான். இதே மாதிரி சிந்தட்டிக் உடம்புக்குள்ளே போனால் என்ன ஆகுங்க, மருந்தாக போனால் கூட உடம்பு ஏற்றுக்காத சில விஷயங்கள்லாம் அங்கங்கே தங்கியிருக்கும். அதை சுத்தம் பண்ணணும். அதை சுத்தம் பண்ணாமல் விட்டாச்சுன்னா அதுதான் ஒரு நாளடைந்த க்ரானிக் டிசீஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த மைட்டோகாண்ட்ரியா ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் செல்கள் நல்லாயிருக்கும். செல்கள் நல்லா இருந்தால் தான் டிஷ்யூஸ் நல்லாயிருக்கும். டிஷ்யூஸ் நல்லா இருந்தால் தான் உங்கள் ஆர்கன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா தான் உங்கள் உடம்புக்குள்ளே அந்த 11 சிஸ்டமும் என்னங்க, இரத்த ஓட்ட மண்டலம், பிறப்பு ஜனன மண்டலம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், போன் சிஸ்டம், மசில் சிஸ்டம், இந்த சிஸ்டம்லாம் இருக்குல்ல, நீங்கள் நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, உட்காரத்துக்கு, டாய்லெட் போகிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, ஜீரணமாகறதுக்கு, இந்த சிஸ்டம் எல்லாம் சரியாக வேலை செய்யணும்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த ப்ராடக்டை நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ரொம்பவே டைம் எடுத்துட்டேன், இருந்தாலும் இந்த ப்ராடக்டை பற்றியும் போய்ப்போம். ஏன்னா இது இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆழமாக புரியணும். இந்த 12 மூலிகைகள் இந்த மைட்டோகாண்ட்ரியா ஹெல்த்துக்கு எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இது தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் மைட்டோகாண்ட்ரியா நல்லாயிருக்கும். மைட்டோகாண்ட்ரியா நல்லா இருக்கணும் ஏன் அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்க. இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியாவை எப்படி சரி பண்ணுறது, எப்படி அதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு பார்க்க போகிறோம். இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெர்பல் சப்ளிமெண்ட். இது மருந்து கிடையாது. ஐயா நாளைக்கு போகிற மாதிரி எங்கள் வீட்டில் ஒருத்தர் படுக்கையாக இருக்கார், அவருக்கு கொடுத்தா சரியாயிடுமா, இது பேரே அமிர்த கலவை தானே சொல்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கூடாதீங்கய்யா. என்ன ஆகும், அவருக்கு நாளைக்கு ஏற்கனவே யமதர்மராஜா டைம் போட்டு அவர் டைரியில் போட்டுட்டு ஆள் அனுப்பிச்சி வச்சுருக்காரு பிக்கப் பண்ணுறதுக்காக. அவர் அங்கேருந்து வந்துட்டுருக்காரு. அவரை ஓவர்டேக் பண்ணி நீங்கள் இந்த எலிக்சர் மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், நீங்கள் முந்திட்டீங்க. ஆனால் அவர் உடனே வந்துடுவார் அவரோட டியூட்டி செய்கிறதுக்கு. உடனே மக்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த பொடியை ஏதோ வாயில் வச்சாருப்பா, அவ்வளோதான், நாக்கு தலை அப்படியே தொங்கிடுச்சுப்பா அப்படின்னு குத்தம் சொல்லிவிடுவாங்க. நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சா கூட சில சமயத்தில் கெடுதலாகிடும். அதனால் தயவு செஞ்சு ரொம்ப கிரிட்டிக்கலான பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இது அமிர்த கலவை அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டாம். யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், 18 வயதுக்கு மேலே ஆரோக்கியமாக இருக்கிற எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஒரு பொருள்னு இதை ப்ரமோட் பண்ணலாம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து நல்லா இருக்கணும். இப்போ நான் சொல்கிற மாதிரி மைட்டோகாண்ட்ரியாவை பாதுகாத்துக்கிட்டு எனக்கு நோய் வராமல் பாதுகாத்துக்கணும், கடைசி நாள் வரைக்கும் என் வேலையை நானே செய்யணும், அதுக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஃபுட் சப்ளிமெண்ட். இது துணை உணவு பொருள். இது மருந்து கிடையாது. திருப்பி சொல்கிறோம், இது மருந்து கிடையாது. நிறைய பேர் பேசும்போது தவறுதலாக மருந்துன்னு சொல்லிடுறோம். என்ன நம்ம மருந்துங்கிறோம், இந்த பூச்சிக்கொல்லி விஷத்தை கூட பூச்சி மருந்துன்னு சொல்லி பழகிட்டோம். நம்மளையும் குத்தம் சொல்ல முடியாது இல்லைங்களா, அதனால் மருந்துன்னு வந்துடுது எல்லாம். அப்போ இது மருந்து கிடையாது. FSSAI சர்டிஃபை செய்யப்பட்ட ஒரு துணை உணவுப் பொருள். இது நம்ம சாப்பாடில் கிடைக்காத சில சத்துக்களை ஒரு
துணை உணவுப் பொருளாக, ஒரு நிரப்பு பொருளாக மட்டுமே கொடுக்குது. இது ஒரு சிகிச்சைக்கான காரணிகள் கிடையாது. அதே மாதிரி யாருக்காவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இதை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது, பாலூட்டும் தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடாது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? டன். நாம் இப்போ ப்ராடக்டை பார்ப்போம். மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த்துக்கு எலிக்சர் மிக்ஸ் எவ்வாறு உதவுது? இதில் 12 மூலிகைகள் இருக்குது. முதலாவது டிச்சிலியா கட்டிகுவா. இது நரம்பு செல்களை பாதுகாத்து மூளையோட செயல்பாட்டை ஊக்குவிக்கிறது, நினைவாற்றலையும் அறிவுத்திறனையும் வளர்க்கிறது. இயற்கையாகவே களைப்பை குறைத்து உடல் மற்றும் மன ஆற்றலை, மனம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். கரெக்டுங்களா? இது ரெண்டையுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஆக்சிஜனேற்ற பாதுகாப்பு, அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிற விஷயத்துலேருந்து பாதுகாக்குது. அதே மாதிரி இதில் இருக்க கேட்டிகோவா மைட்டோகாண்ட்ரியலில் செல்லுலார் சுவாசத்தை அதிகரிக்குது. செல்லுலாரில் அந்த ஆக்சிஜன் உள்ளே வந்து சுவாசம் அதிகமாகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா சவ்வுகள், அதோட சுவர்களை பாதுகாக்குது. இதில் இருக்கிற பயோ ஆக்டிவ் கலவைகள், ஃப்ளாவனாய்ட்ஸ், அல்கனாய்ட்ஸ் மாதிரி சில விஷயங்கள்லாம் புதிய மைட்டோகாண்ட்ரியா உருவாகிறது, அந்த பேட்ரி புதுசாக உருவாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால மெட்டபாலிசம் வந்து நல்லா இருக்கு, மெட்டபாலிக் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, பிரேசிலில் வந்து ஆண்களுக்கு வந்து மிகப்பெரிய வீரியத்தை கொடுக்கறதா சொல்கிறாங்க. 80 வயதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு குழந்தை பிறந்து தான் அந்த அளவு பவர்ஃபுல்லாக இருந்தது தான் இது சொல்லுவாங்க. அதனால தான் இந்த பேர் வச்சதாக சொல்கிறாங்க. அடுத்தது 2வது செரோனா ரெப்பன்ஸ் சா பால்மெட்டோ. இது என்ன செய்யும் அப்படின்னா, ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்துக்கு நல்லது, ஹார்மோன்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு நல்லது, உடம்புக்குள்ளே இருக்கிற வீக்கங்களை குறைக்கும். டிஷ்யூஸில் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அது திருப்பியும் ரீகெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது ப்ராஸ்டேட் வீக்கம் மட்டும் இல்லை, சிறுநீர் பாதையில் இருக்கிற அழற்சிகளை குறைத்து சிறுநீர் ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. வயதாக என்ன ஒன்று, யூரின் ஃப்ளோ வந்து கம்மியாகும், குறிப்பாக ஆண்களுக்கு அந்த சிறுநீர் பாதையை அடைபடுறதுனால. இந்த எடுத்துக்கும் போது அந்த யூரின் ஃப்ளோங்கிறது ஃப்ரீயாக இருக்கும். அடுத்தது இது எனர்ஜி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மைட்டோகாண்ட்ரியா அந்த ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி எனர்ஜி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. குக்குர்பிட்டா மஸ்சட்டோ, என்னமோ பேர் சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இது நம்ம ஊரில் பரங்கிக்கான்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி பரங்கிக்காயோட ஒரு வகை குரூக்குடு பம்கின் அப்படின்ட்டு பகாமா தீவுகளில் விளையக்கூடியது. அந்த பரங்கி விதைகளில் மிக அபரிமிதமான நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக துத்தநாகம், மெக்னீஷியம், காப்பர், இரும்பு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தவிர எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. இது இதய ஆரோக்கியத்தை ரொம்ப பலப்படுத்துது. நம்ம உடம்புல கோஎன்சைம் Q10 அப்படிங்கிறது ஒன்று இயற்கையாக உருவாகும். அதுதான் மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்கள் அந்த கோஎன்சைம் Q10 இயற்கையாக உருவாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அது மாதிரி விட்டமின் இ, கரோட்டினாய்ட்ஸ் எல்லாம் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. மைட்டோகாண்ட்ரியல் செயல்பாட்டுக்கு அவசியமான கனிமங்களை இது ரொம்ப கொடுக்குது. மெக்னீஷியம் வந்து ஏடிபி உற்பத்திக்கு இணை காரணியாக இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது. துத்தநாகம்ங்கிறது ஜிங்க் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து பாதுகாக்குது. காப்பர் வந்து மைட்டோகாண்ட்ரியல் என்சைமோட செயல்பாட்டை அதிகரிக்குது. அயன் நம்ம ஹீமோக்ளோபின்னு சிம்பிளாக சொல்லிவிடுவோம், அது ஒரு புரதச்சத்தும் இரும்பு சத்தும் சேர்ந்த ஒரு விஷயம். அதுதான் உடம்புல வந்து ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்குற, ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்குற வேலை செய்யும். அதனால இதில் இருக்கிற இரும்பு சத்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நெரிஞ்சில் முள், இது குறிப்பாக சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு நல்லது. தசை வலிமையை இன்க்ரீஸ் பண்ணும், மசில்ஸ் டெவலப் பண்ணும். ஒரு ஜிம்முக்கு போனோம், நீங்கள் விளையாட்டு வீரராக இருக்கீங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் அதுலேருந்து ரெக்கவரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப வேகமாக இது செஞ்சு கொடுக்கும். ஹார்மோன்களை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். குறிப்பாக டெஸ்டோஸ்டெரோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணும். உடம்புல ஆற்றல் உருவாகிறதுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அடுத்தது ஸ்டெம் செல்ஸ்.
இது என்ன அப்படின்னா 2 விதமான ஸ்டெம் செல் இருக்குது. ரெட் பீச் ஸ்டெம் செல், இது செல்லுலார் ரெனிவல், புதிதாக செல் உருவாக்குறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். வயதாகும் தன்மையை குறைக்கும், தோள்களுக்கு வந்து புத்துயிர் கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு இளமையான ஒரு சருமத்தை கொடுக்கும். மைட்டோகாண்ட்ரியல் ரீஜெனரேஷனுக்கு இந்த சிவப்பு ஸ்டெம் செல்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. க்ரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல் லாஞ்சிவிட்டி அப்படின்னா என்னென்னா நீண்ட ஆயுளை கொடுக்கும் ஒரு தன்மையை இந்த பச்சை ஆப்பிளில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் கொடுக்குது. இது குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் அரசர்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஆப்பிள் பழம். அவ்வளவு ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம உடம்புல இருக்கிற டேமேஜஸை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்குது. இது மைட்டோகாண்ட்ரியா அந்த ஆர்கனைசேஷனை பண்ணி கொடுக்கும், ஒருங்கிணைப்பை பண்ணி கொடுக்கும். அது மாதிரி இளமையான தோற்றத்துக்கெல்லாம் அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். எபிமீடியம் கிராண்டிஃப்ளவர் இல்லைனா ஹார்னி கோட்வீட், இது 2000 வருடங்களுக்கு மேலாக ஒரு மருத்துவ பொருளாக இருக்குது. இது ஆண்களுக்கான வீரியத்தை கொடுக்கும், தாம்பத்தியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு இயற்கையாக உற்பத்தி பண்ணி இரத்த ஓட்டம் பாயக்கூடிய இரத்த குழாய்களை கொஞ்சம் விரிவுபடுத்தி உடம்பு முழுக்க அந்த ரத்தம் ஆக்சிஜன் எல்லாம் போகிறதுனால மைட்டோகாண்ட்ரியாவுக்கு தேவையான எனர்ஜி நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், சக்தி மிக்கதாக இருக்கும். அதை தவிர இது எலும்பு வந்து அடர்த்தி ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். பாடியில் இருக்கிற பிஹெச் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நரம்புகளோட செயல்பாடு, நிறைய பேருக்கு வந்து கை நடுங்கிறது, கால் நடுங்கிறது, விரலாம் நடுங்கிறதுன்னு சொல்லுவாங்க, நரம்பு தளர்ச்சின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாமும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியல் ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கு, அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த எபிமீடியம் கிராண்டிஃப்ளவரும் சப்போர்ட் பண்ணுது. கார்டிசெப்ஸ் இமயமலையில் விளையக்கூடிய ஒரு அற்புதமான காளான் வகை தாவரம். இது இருக்கிறதுலே ஹையஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இதுதான். கிட்டத்தட்ட 10-12 லட்ச ரூபா 1 கிலோ, தங்கம் மாதிரி விலை உயர்ந்ததுனால தான் ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க, ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது செய்கிற வேலை அதே மாதிரி அந்த அளவு ஒரு ஊக்குவிக்கும். ஊக்குவிக்கும் ஆக்சிஜன் பயன்பாடை அதிகரிக்கும். நம்ம செல்லில் ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்த்து மைட்டோகாண்ட்ரியாவில் அந்த அடுப்பு எரியறதுக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்குற வேலையை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 40% வரைக்கும் இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அதனால் ஏடிபி உற்பத்தி மைட்டோகாண்ட்ரியாவில் நல்லா நடக்கும். இது எடுத்துக்கும் போது சோர்வு இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்களேன். நம்ம இந்த ப்ராடக்ட் எடுக்கிறவங்கள இந்த ப்ராடக்ட் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேங்க சார், சுறுசுறுப்பாக இருக்குங்க சார். காலையில் எழுந்த உடனே எனக்கு வந்து ஒரு 4 பேர் அடித்து போடலாம் போல் இருக்குது. அவ்வளவு அப்படியே என்ன செய்யலாம்னு நான் சுறுசுறுப்பாக ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். நம்ம போவோம். அதே மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் அப்படியே கை உயர்த்துங்களேன். நன்றி, கை உயர்த்துங்க, நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. அதே மாதிரி களைப்பை எதிர்த்து ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கறது, இந்த வளர்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துது. அதனால் இந்த அத்லெட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஓட்டப்பந்தய வீரர்கள், அதே மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த ப்ராடக்டை விரும்பி எடுத்துக்கிறாங்க. சீனி துளசி ஸ்டீவியா ரெபோடியானா, இது இரத்த சர்க்கரை கட்டுப்பாடுக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்குது. லிப்பிட் ப்ரொஃபைல் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்சுலின் சுரப்பை தூண்டுறதுனால என்ன ஆகும், செல்லுக்குள்ள அந்த சுகர் வந்ததுன்னா உள்ளே போகிறதுக்கு திறந்து விட சாவி தான் இன்சுலின். உள்ளுக்குள்ள செல்லுக்குள்ள இன்சுலின் உள்ள திறந்து குளுக்கோஸை உள்ளே விட்டால் தான் மைட்டோகாண்ட்ரியாவால் அடுப்பை வந்து எரிக்க முடியும். அதுக்கு இந்த ஸ்டிவியாவும் சப்போர்ட் பண்ணுது. அடுத்து பேஷன் ஃப்ளவர் பாசிஃப்ளோரா, இது மன அமைதியை கொடுக்குது, தூக்க தரத்தை மேம்படுத்தி கொடுக்குது, ரத்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணுது, மனநிலையை சமநிலைப்படுத்துது. நாள்பட்ட மன அழுத்தம் என்ன ஆகும்னா மைட்டோகாண்ட்ரியா செயலிழப்புக்கு வழிவகுக்கும். அதனால தான் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும் அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். எப்பெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கீங்களோ அப்போ அந்த கவலையிலேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். நீங்கள் லைஃப்பில் இந்த துயரம்பட்ட சொம்பு பயங்கர அடி வாங்கிடுச்சு அப்படின்னு நிறையா துன்பமான நிகழ்வுகளை சந்திச்சிருப்பீங்க. இருந்தாலும்
அப்போ ஒன்று இப்போ ஒன்றுன்னு அத்திப்பூத்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும்ல. அந்த பொண்ணு உங்களை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா உங்கள் எனக்கு வந்து என் குழந்தைய முதல்ல கையில் வாங்கின தருணம் அப்படிங்கிறது சந்தோஷமான நிகழ்வு. ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு ஒரு மலை உச்சியில் நின்று அப்படி பார்த்தா 360 டிகிரியும் எல்லாம் மலை 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 அப்படின்னு கீழே மேகம் அப்படியே உருண்டு ஓடி போகுது, என் காலுக்கடியில் மேகம் போகுது. அதே மாதிரி உங்கள் வாழ்வில் சந்தோஷமான தருணங்கள்னு இருக்கும்ல, கண்ணை மூடி நினச்சி பாருங்கள், அந்த நேரத்துக்கு போயிடுங்க. அப்போ உங்களோட மன அழுத்தம்லாம் காணாமல் போகும். அதே மாதிரி இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு மைட்டோகாண்ட்ரியாவை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதுக்கு இந்த பேஷன் ஃப்ளவர், பாசிவ் ஃப்ளவராங்கிறது சப்போர்ட் பண்ணும். மனசை அமைதிப்படுத்தி, நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி, ஹாப்பி ஹார்மோன்ஸை உருவாக்கி உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். மன அழுத்தம் குறைஞ்சதுனாலே மைட்டோகாண்ட்ரியா நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்ல செயல்திறனோடு இருக்கும். அடுத்ததாக ஜபடிகாப்பா, இது பிரேசிலியன் கிரேப் ஃப்ரூட்டு. இதில் இருக்கிற விட்டமின் சி, முக்கியமாக ஆந்த்ரோசனின்கள், இதெல்லாம் மைட்டோகாண்ட்ரியாவை ரொம்ப பவர்ஃபுல்லாக வச்சுக்கும். உடலுக்குள்ள நாள்பட்ட அழற்சியை குறைக்கும், இரத்த நாள ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து பாதுகாக்கும். இது எல்லாத்துலேயும் ஒரே விஷயம் திருப்பி திருப்பி வர மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாம் சேர்ந்து செய்யும்போது ரொம்ப பவராக இருக்கும். அதாவது உலகத்திலே பெரிய தேர் திருவாரூர் தேர், கரெக்டுங்களா? அதை நீங்கள் 10 புல்டோசர் வச்சு இழுத்தாலும் இழுக்க முடியாது. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் பிடிச்சி இழுப்பாங்க, அது நகரும். அதே மாதிரி இந்த உடம்புல இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரே விஷயத்த 10 பேர், 20 பேர், 100 பேர், 1000 பேர், லட்சம் பேர் சேர்ந்து இழுத்தா இழுக்கிற மாதிரி இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப விரைவாக அந்த கிளென்சிங் நடக்கும். ரத்த ஓட்டம் மேம்படும், ரத்தம் புதுசாக உற்பத்தி ஆகும், டீடாக்சிஃபிகேஷன் நல்லா நடக்கும், மனசை அமைதிப்படுத்தும், ஹார்மோன்கள் நல்லா சுரக்கும், ஹார்மோன்கள் சமநிலைப்படுத்தும், உடம்புல ரிப்பேரிங் அப்படிங்கிறது நல்லா நடக்கும். இது எல்லாம் சேர்ந்து செய்யும்போது எக்கச்சக்கமாக பவர்ஃபுல்லாக இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். கடைசியாக பிளிகியா, இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லது, அத்தியாவசிய கொழுப்புகள் இருந்தது, குவாலிட்டி ப்ரோட்டீன் இதில் இருக்குது. இதில் இருக்கிற விட்டமின் ஏசி, அது மாதிரி மினரல்ஸ், கால்சியம் அயன்லாம் வந்து உங்கள் ஒட்டுமொத்த செல்லுலார் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த மைட்டோகாண்ட்ரியா எரிபொருள் அப்படிங்கிறதும் இது எடுத்துக்கும் போது கிடைக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட சுவர் இருக்குல்ல, செல்லோட சுவர் அப்படிங்கிறது கொழுப்பால் ஆனது. அது நல்ல கொழுப்பாக இருந்ததுன்னா அது குவாலிட்டியாக இருக்கும். அந்த நல்ல கொழுப்பு இதை கொடுக்கும். ஒவ்வொன்றும் சேர்ந்து மைட்டோகாண்ட்ரியல் ஆதரவு, ஆக்சிஜன் பாதுகாப்பு, ஹார்மோன் சமநிலை, முழுமையான நல், எல்லாத்தையும் எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக கொடுக்குதுங்க. இப்போ டைம் ஆகிடுச்சு, முடிச்சிருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், FSSAI சர்டிஃபிகேட், இது மாதிரி எல்லா சர்டிஃபிகேஷனோடு இருக்குது. இது வந்து பாரம்பரிய அறிவோட, பாரம்பரிய ஞானத்தோட, லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில், நானோ டெக்னாலஜிங்கிற முறையில். எல்லோரும் கேட்பாங்க, என்னங்க பேக்கெட் இத்துணுண்டு இருக்குது, இது இவ்வளோ விலையா அப்படின்னு கேட்பாங்க. சின்னதாக ஒரு 5 பேக்கெட் கொடுத்துட்டு 6300 சொல்கிறீங்களேங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நானோ டெக்னாலஜியில் உருவாக்குறது. நீங்கள் 100 கிலோ பழத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக ஒரு 5 கிராம் 10 கிராம் அதில் இருக்கிற சத்துக்களை மட்டும் எடுத்து கொடுத்துறேன், அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா எவ்வளோ பெட்டராக இருக்கும். நமக்கு அதே மாதிரி தானே ஒரு ஷார்ட்கட் தேவைப்படுது. அந்த ஷார்ட்கட் அப்படிங்கும்போது என்னாகும், இப்போ ஃப்ளைட்டில் போகிற மாதிரி, ட்ரெயினில் போகிறது, காரில் போகிறத விட ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இது வந்து அந்த நானோ டெக்னாலஜியில் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த நானோ டெக்னாலஜியை புரிஞ்சுக்கணும்னு என்ன செய்யலாம்னா, முன்னாடியெல்லாம் சினிமா ஒரு பார்க்கணும் அப்படின்னா 2 பெரிய கேசட்டில் கொண்டு வந்து தருவாங்க ஒரு படத்தை. இன்றைக்கி ஒரு மெமரி கார்டு இத்தினோண்டு கொடுக்குறாங்க, அது நகை அளவு தான் இருக்குது. அந்த நகை அளவு மெமரி கார்டில் 1000 படத்தை போட்டு கொடுத்துட்றாங்க. ஒரு படத்துக்கு அவ்வளோ இருந்தது, கரெக்டுங்களா? அப்போ எவ்வளோ சுருங்கி போயிருக்கு. இதுதான் நானோ டெக்னாலஜி. இந்த நானோ டெக்னாலஜி முறையில் இந்த ப்ராடக்டை கொடுக்குறாங்க. இதோட விலை 6300 ரூபாய். இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நாக்கு கடியில் வச்சுக்கணும். ஒரு 1/4 கிராம், ஒரு பேக்கெட்டில் 1.5 கிராம் இருக்கும். ஆவரேஜாக ஒரு 1/4 கிராம், 6ல் ஒரு பங்கு, ஒரு பேக்கெட்டை 6 நாளைக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆவரேஜாக.
இதை வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கும் போது மட்டும் 10 நாளோ 12 நாளோ அது உங்களுக்கு யார் ப்ராடக்ட் தராங்களோ அவங்க சில கேள்விகள் கேட்டுட்டு உங்களுக்கு தருவாங்க. அதே மாதிரி நைட் எடுத்துக்கிறது தான் பெட்டர். இன்றைக்கும் நிறைய பேர் பார்க்குறேன், காலையில் எடுத்துக்கங்க மத்தியானம் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு தெளிவாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நைட்டில் எடுத்துக்கும் போது தான் உடம்புல அந்த ரிப்பேரிங் ஒர்க்குங்கிறது நல்லா நடக்கும். அப்போ இரவு உணவுக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு சிட்டிகை ஒரு மிளகளவு எடுத்து நாக்கு கடியில் வச்சுக்கோங்க. இது சாப்பிடும்போது தண்ணி குடிக்க வேண்டாம். தண்ணி குடித்த உடனே இதை சாப்பிட்லாம். இது சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க வேண்டாம். தேவைப்பட்டதுன்னா ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் ஒரு கிளாஸ் வெதுப்பான தண்ணி குடிங்க. நாள் முழுக்க தண்ணி நிறையா குடிங்க. இதுக்கு டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது பத்தியம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இதுக்கு முன்னும் பின்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு டீ காஃபி புகைப்பழக்கத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. மது அருந்துவராக இருந்ததுன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஏதாவது உற்சாக பானம் எடுத்துக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 12 மணி நேரம் கேப் கொடுத்துட்டு இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கும் போது தலைவலி வரலாம். எதுக்காகன்னா ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால. அதே மாதிரி சளி இருமல் லேசான காய்ச்சல் வரலாம். எதனால் அப்படின்னா உங்கள் உடம்புல இயற்கையாக அந்த கழிவு நீக்கம் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளில வரும்போது வாந்தியாக வரலாம், பேதியாக வரலாம், சளி இருமல் வழியாக வரலாம், தோல் மூலமாகவும் வெளில வரலாம். அதனால் ரேஷஸ் எதாவது வரலாம். கிட்னி ஸ்டோன் வெளில வரும்போது முதுகு வலிக்கலாம், நெஞ்செரிச்சல் வரலாம். உங்களுக்கு பித்த தோஷம் அதிகமாக இருக்குது, பித்தம் அதிகமாக இருக்குன்னா அது வெளியில் தள்ளுறதுக்கு தான் பார்க்கும். அப்போ நெஞ்செரிச்சல் மாதிரி வரலாம். இதெல்லாம் விட முக்கியமாக உங்களுக்கு கை கால்களில் குறிப்பாக எலும்பு மஜ்ஜையில் ஒரு குடைச்சல் மாதிரி வலி வரலாம். அதனால தான் முதல் பாக்கெட்டை மட்டும் 10 நாளோ 12 நாளோ, லேடிஸாக இருந்தால் ஒரு 12 நாள், ஜென்ஸாக இருந்தால் ஒரு 10 நாள் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க சொல்லி நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். காரணம் என்னென்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகி உடம்புல வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதனால் இதை எடுத்துக்கும் போது சில அசௌகரியங்கள் இருக்கும், அதுக்கு பயப்படக்கூடாது. இது டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ். ஓகே, இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு. இதை எடுத்துக்கும் போது நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கை தூக்கினீங்கள்ல, அவங்க 2 நிமிஷம் பேசுகிறதுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் பேசினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே வந்திருக்கீங்க, வந்திருக்கும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு நாங்களாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். காரணம் என்ன, நீங்கள் நல்லா இருக்கணும்னு. அது மாதிரி நீங்கள் நல்லா இருந்துட்டு இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதையும் நீங்கள் உங்களுக்கு யார் லிங்க் அனுப்பிச்சாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. இதில் வந்து கேள்வி எதுவும் கேட்கக்கூடாது. நீங்கள் வேறு யார்ட்டையாவது கேள்வி கேளுங்க. எனர்ஜெட்டிக்காக இருந்தது அப்படிங்கிறதுக்கான டெஸ்டிமோனியல் மட்டும், வேறு எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் வேறு ஏதாவது ஷேர் பண்ணுறதா இருந்ததுன்னா நாங்கள் மைக்கை மியூட் பண்ணிவிடுவேன், கோச்சிக்காதீங்க. நீங்கள் வேறு எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது. இது வேறு டெஸ்டிமோனியல் கிடையாது. எனர்ஜி உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருந்ததுன்னா அதை மட்டும் சொல்லுங்கள். தேங்க்யூ. சிமிலரா மேடம், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறீங்க இதை எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம்? குட் ஈவினிங் சார். வணக்கம்மா. தேங்க்யூ சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நான் வந்து ரெகுலரா இது பேக் பெயினுக்கு தாங்க சார் எடுத்தேன். ஆனா வந்து எனர்ஜி நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, மனசளவுல இருக்கிற சோர்வு கூட இல்லைங்க சார். அதாவது ஒரு நாளும் நிறைய ஃபேஸ் பண்றோம். நிறைய பிரச்சனைய பார்க்குறோம். லைஃப்ல நிறைய வாரத்துக்கு ஒண்ணு, மாசத்துக்கு ஒண்ணுன்னு ப்ராப்ளம் பெருசு பெருசா ஒண்ணு டிசைன்லாம் வருது. ஆனா என்ன பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனையில இருந்து இது ஃபேஸ் பண்ண முடியும். இதானே பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்துக்கலாம். மூவ் ஆன் அப்படின்னு அடுத்தது மூவ் பண்ணி தெரியுதுங்க சார். இதுங்க சார். இந்த வில் பவர் கிடைக்குது. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் பாசிட்டிவான வைப்லயே இருக்கோம் அப்படின்னாலுமே, அப்பப்ப நம்ம டவுன் ஆவோம். அதெல்லாம் இப்ப இல்லைங்க சார். இன்னும் எத்தனை பேர் வேணா வாங்க. பார்த்துக்கலாம். சரியாயிடும் வாங்க. அப்படின்ற ஒரு ஃபீல் சார். இந்த வில் பவரே மத்த எல்லா விஷயத்துக்கும் முதன்மையான ஒரு விஷயமா நான் கருதுறேன். பசங்க 2 பேர் இருக்காங்க. எனி டைம் ஒர்க் இருக்கும். ஸ்கூல் போனோனே நான் கொஞ்சம் டவுன் ஆயிருவேன். காலையில ஏதோ மெஷின் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஸ்லீப்பிங் குடுத்தா தான் நல்லா இருக்குங்க சார். இப்ப அந்த மாரிலாம் ரொம்ப இருக்கிறது இல்ல. அதே மாரி இந்த சீசனரி தொந்தரவுகள்லாம் இல்லைங்க சார். அதெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ண முடியுது. நெறைய விஷயம் இது மாரி சொல்லலாங்க சார். வாய்ப்பு குடுத்தமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். இந்த ஸ்பைசி ஃபுட் எல்லாங்க சார் சாப்பிடவே முடியாது. ஒரு வயிறு எரியும். அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் மாரிலாம் இருக்கும். அதெல்லாம் இல்லைங்க சார் இப்போ. அந்த மாரிலாம் நெறைய விஷயம் சொல்லலாங்க சார்.
நன்றி நன்றி. நீங்க சொன்னதே ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச். எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சொல்றதா மேடம். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பரா டெஸ்டிமோனியல் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.